Now let us go on few more topics of the continuation of the same active and passive voice. Mary has eaten an apple. An apple has been eaten by Mary. Mary had eaten an apple. An apple had been eaten by Mary. Now, kindly listen these two sentences very carefully. Mary and Annie have eaten the apples. The apples have been eaten by Mary and Annie. Mary has eaten the apples. The apples have been eaten by Mary. இந்த சென்டென்ஸில் இந்த ரெண்டையும் நீங்கள் பார்க்கும்போது நான் மேரி அண்ட் ஆனி அப்போ ரெண்டு பேர் ப்ளூரலாக வரும்போது ஹாவ் ஈட்டன் வரும். அப்போ அதே மாதிரி பாசிவ் வாய்ஸில் த ஆப்பிள்ஸ் ப்ளூரலாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, ஹாவ் பீன் வருது. இந்த செகண்ட் சென்டென்ஸில் பார்க்கும்போது மேரி ஹேஸ் ஈட்டன். ஸோ மேரி சிங்குலர்னால நான் ஹேஸ் போட்டிருக்கேன். அதே இது பாசிவ் ஆகும்போது த ஆப்பிள்ஸ் வந்து என்னது, ப்ளூரல். ஸோ இங்கே ஹேஸ் வந்தாலும் இங்கே திருப்பி என்ன வரும், பாசிவில் ஹேவ் வருது. பிகாஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் ப்ளூரல். த ஆப்பிள்ஸ் ஹவ் பீன் ஈட்டன் பை மேரி. இப்போ இந்த இடத்துல கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் ஹேவ், ஹேஸ், ஹேட். ஹேடுக்கு வந்து சிங்குலர்னாலும் பாஸ்ட் டென்ஸ் சிங்குலர் ப்ளூரல் போத்துக்கு ஹேட் தான். பட் ஹேஸ், ஹேவ், ஹேஸ்னா சிங்குலர், ஹேவ்னா ப்ளூரல். ஸோ இந்த இடத்துல இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கரெக்டாக கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன சொன்னேன், பர்ஃபெக்ட் டென்ஸ் எதை வச்சு கண்டுபிடிப்போம், ஹேவ், ஹேஸ், ஹேட். அதுக்கு பக்கத்தில் V3 இருக்கான்னு பார்க்கணும். இங்கே எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ஹேஸ் ஈட்டன், ஹேவ் ஈட்டன், ஹேட் ஈட்டன். இப்படி இல்லாமல் ஹேஸ், ஹேவ், ஹேட் மெயின் வேர்பாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், I have a pen. I had a pen. She has a pen. ஸோ இந்த have, has, hadக்கு பிறகு என்ன இல்லை, V3 இல்லை. அப்போது I had a pen அப்படின்னு சொன்னால் இது வந்து என்னதாகாது, பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லக்கூடாது. திஸ் இஸ் அ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். Turn to future tense. ஃப்யூச்சர் டென்ஸுக்கு என்ன வேர்டை பார்த்தா நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ்ன்னு சொல்லுவோம், ஷால், வில். ஷால், வில் பார்த்தாலே அது என்னது, ஃப்யூச்சர் டென்ஸ். மேரி ஷல் ஈட் அன் ஆப்பிள். அன் ஆப்பிள், வில், ஷால் பி ஈட்டன் பை மேரி. ஸோ இப்போ இங்கே ரூல் கவனிக்கலாமா, ஃப்யூச்சர் டென்ஸ் வில் அல்லது ஷால் வந்தால் பி ஆட் பண்ணணும். An apple shall be eaten by Mary. Shall be, will be. ஸோ ஒரு பி ஆட் பண்ணணும். ஸோ இப்போ எங்கெங்கே என்னென்ன ஆட் பண்ணணும்னு மட்டும் பார்க்கலாமா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல். ஐஎன்ஜி வந்தால் பீயிங் ஆட் பண்ணணும். ஹேஸ், ஹேவ், ஹேட் வந்தால் பீன் ஆட் பண்ணணும். வில், ஷால் ஃப்யூச்சர் டென்ஸாக வந்தால் பி ஆட் பண்ணணும். ஸோ நம்ம ஆட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் ஐஎன்ஜிக்கு பீயிங், பர்ஃபெக்ட் டென்ஸ் ஹேவ், ஹேஸ், ஹேடுக்கு பீன், ஃப்யூச்சர் டென்ஸ் வில், ஷேட், பி. இது பாஸ்ட் டென்ஸாக வரும்போது வில் வுட் ஆகும்போது, ஷேல் ஷுட்டாக இருக்கும்போது எல்லாத்துக்குமே என்ன யூஸ் பண்ணணும், பி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரூல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நாம் பார்த்த சென்டென்ஸில் வந்து எல்லாமே ஒரு நேம், மேரி. அப்போ அந்த மேரி வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், மேரின்னு தான் எழுதியிருக்கிறோம். ஒரு நேம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் தட் நேம் ரிமைன்ஸ் த சேம். ஸோ இப்போ வந்து ப்ரோனவுன் வந்தால் ஆக்டிவ் டு பாசிவ் ஆகும்போது there should be a change. ஸோ அந்த சேஞ்ச் என்னெல்லாம் பார்க்கலாம். சேஞ்ச் ஆஃப் ப்ரோனவுன்ஸ். I, me, we, us, you, he,
him, it, it, they, them. ஸோ இதுவும் ஒன்று ரொம்ப கவனமாக நம்ம பார்த்து we have to memorize. இது ரொம்ப ஈஸி. I, me, we, us, you, he, him, it, they, them. இப்போது shall we practice few questions? கொஞ்சம் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஏன்னா ஏற்கனவே குயிஸ் கொடுத்துருக்கேன். அந்த குயிஸுக்கு வந்து இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணியிருந்தால் தான் அதை நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டான சென்டென்ஸ் சொல்கிறேன். George cuts an apple. George cut an apple. So here are two sentences. First question நான் பார்க்கும்போது first sentence George cuts an apple. So the word cuts உங்களுக்கு பார்க்கும்போது என்ன சென்டென்ஸ்னு தெரியுது, ப்ரெசன்ட் டென்ஸ்னு தெரியுது. அப்போது எப்படி மாற்றணும்? An apple is cut by George. Second sentence George cut an apple. ஸோ இங்கே கட் இருக்கனால நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணியிருக்கணும், இது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ an apple was cut by George. இந்த சென்டென்ஸை திருப்பி ஒரு முறை பாருங்கள். George cuts an apple. An apple is cut by George. George cut an apple. An apple was cut by George. இப்போ இங்கே எதுக்காக இந்த சென்டென்ஸ் நான் கொடுத்தேன்னா கட் கட் கட். அப்போ V1 V2 V3 கட் அப்படி இருக்கும்போது யாருமே என்ன பண்ணிடக்கூடாது, கட்டு கட்டடு வேறு மாதிரி ஆன்சர் எழுதக்கூடாது. ஸோ பேசிவ்க்கும் கட் தான், ஆக்டிவ்லேயும் கட் தான் வரும். ஸோ இது மாதிரி சென்டென்ஸ் வரும்போது we should be very aware. So we'll practice one more sentence. You pluck the flowers. You plucked the flowers. So sentence 1, you pluck the flowers. Shall we change together? S-V-O. So the flowers now comes as a subject. The flowers, it's a plural subject. What is the verb? Helping verb. The flowers are plucked by you. So according to the change of pronoun, you remains as you. So the flowers are plucked by you. When it comes as a past tense, the second sentence, you plucked the flowers. The flowers were plucked by you. So for present tense it is are, for past tense it is were. So the flowers were plucked by you. I hope you have understood. Now we have done 4 sentences as practice sentence. Now I think it's very easy for you to work on to that quiz which I gave you from 1 to 5. So here I have given all examples of all the tenses: present tense, past tense, future tense, past participle, present participle. All the sentences one by one. Just you can go through this. It's easy when you change from active to passive. So I don't want to say it's difficult. Passive to active வந்து சேஞ்ச் பண்ணுறது வந்து கஷ்டம் கிடையாது. இட்ஸ் பாசிபிள். எப்போ ஃபஸ்ட்டு ஆக்டிவ் டு பாசிவ் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் யூ டு சென்ட் கமெண்ட்ஸ் வென் யூ ஹாவ் டவுட்ஸ். டவுட்ஸ் இருக்குமா சிஸ்டர், இதுக்கு எப்படி வரும், இந்த வேர்ப் அல்லது இந்த சேஞ்ச் ஆஃப் இதுக்கு ஆக்டிவ் டு பாசிவ் ஏன் இப்படி வந்திருக்கு, இல்லை இப்படி வந்தால் எப்படி வரும். ஸோ யூ கேன் கிவ் த கமெண்ட்ஸ். And I also wish you to try from passive to active. Active to passive மாற்றுறதுக்கு நிறைய சென்டென்சஸ் பார்த்தோம். அதே மாதிரி passive to active மாற்றுறது சேம் வே. அந்த ரூல்ஸை இதுக்கு ஃபாலோ பண்ணணும். ஆக்டிவ் டு passive எப்படி மாற்றணும், அதே passive to அப்படியே ஆக்டிவாக மாற்றிக்கணும். இப்போது எக்ஸாம்பிள், the flag was hoisted by someone. Someone hoisted the flag. இப்போ வந்து நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, பை வந்தால் பேசிவ். ஸோ எப்போவுமே பை வந்தால் பேசிவ் அப்படின்னு சொல்கிறத விட பை வராமலும் பேசிவ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இதே சென்டென்ஸ் த ஃப்ளாக் வாஸ் ஹாய்ஸ்டட், அதோடு முடிஞ்சிடும். அப்போது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், வாஸ் ஹாய்ஸ்டட்.
வாய்ஸ் வந்து ஹெல்ப் வாஸ் helping verb hoisted V3. ஸோ helping verb plus V3 வரும்போது அது வந்து passive. இங்கே வந்து the flag was hoisted by someone. Someone hoisted the flag. அடுத்த sentence. The cake has been eaten by Nivetha. Nivetha has eaten the cake. இப்போ நம்ம என்ன படித்தோம்? ஆக்டிவில் ஹேஸ் வந்துச்சுன்னா பாசிவ்க்கு பீன் வரணும். அப்போ இங்கே வந்து பாசிவில் ஹேஸ் பீன் வரும்போது ஆக்டிவ்க்கு என்ன ஆகும்? பீன் எடுத்துடணும். அப்போது த கேக் ஹேஸ் பீன் ஈட்டன் பை நிவேதா, அது வந்து என்னது? பாசிவ் ஃபார்ம். அப்போ பீனை எடுத்துட்டா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படியே தான் இன்டர்சேஞ்ச் ஆகணும். நிவேதா ஹேஸ் ஈட்டன் த கேக். ஸோ இப்போ ஒரு சென்டென்ஸ், த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கால்ட், அவ்வளோதான். இவ்வளோ தான் சென்டென்ஸ். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கால்ட். அப்போ அங்கே வந்து பை வச்சு யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சில நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸை யார் கூப்பிட்ருப்பா? கேன் பி எ டீச்சர், பிரின்சிபல், ஹெட் மாஸ்டர், யாராச்சும் கூப்பிட்ருப்பாங்க. ஸோ நாம் ஆன்சர் எப்படி எழுதணும்? த பிரின்சிபல் கால்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரல் ஆர் கால்டு. ஆர் கால்டுன்னு சொல்லும்போது ப்ளூரலில் இருக்குது. என்ன டென்ஸ்? ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போது நம்ம ஆன்சர் என்னது? ஆர் கால்டு கால்ஸ். இங்கே த பிரின்சிபல், த டீச்சர் கால்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். I hope you understood. You can see few more sentences. Practically, just we'll see some sentences. The problem was solved by me. I solved the problem. The results will be published tomorrow by them. They will publish the results tomorrow. Hamlet was written by Shakespeare. Shakespeare wrote Hamlet. The electric bulb was invented by Edison. Edison invented the electric bulb. The project has been done by him. He has done the project. The parcel was returned. The postman returned the parcel. Active to passive question formல வந்தால் அது எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படி வந்தால் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின் வேர்ட், கேன் ஷீ ப்ளே அ வயலின்? கேன் அ வயலின் பி பிளேட் பை ஹர்? மே ஐ பை அ கம்ப்யூட்டர்? மே த கம்ப்யூட்டர் பி பாட் பை மீ? இப்போ கேன் வந்து கொஷின் வேர்டு, அதே மாதிரி அப்படி கேன் வந்தால் பாசிவ்லேயும் அதே கேன் வரும். பட் ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து கேனுக்கு அடுத்து வரும். அப்போ அ வயலன் சொல்கிற கேன் அ வயலன், அ கம்ப்யூட்டர் மே த கம்ப்யூட்டர். அப்போ அது மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் ரெக்வெஸ்ட் ஆர் ஆர்டர். ஷட் த டோர், லெட் த டோர் பி ஷட். கால் இன் த டாக்டர், லெட் த டாக்டர் பி கால்ட் இன். இப்போ இதுக்கு என்ன ரூல்ஸ்? இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக வந்தால் ஸ்டார்டிங் துவங்கிறது வந்து ஒரு வேர்பாக தொடங்கிச்சு அப்படின்னா, இப்போ ஷட், கால் இதெல்லாம் ஒரு வேர்பாக தொடங்கிச்சுன்னா லெட் போட்டு பாசிவ் ஃபார்முக்கு லெட் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோன்ட்டுன்னு தொடங்கிச்சுன்னா டோன்ட் ஷட் த டோர், லெட் நாட் த டோர் பி ஷட். அப்போ வெறும் வேர்ப் மட்டும் வந்துச்சுன்னா பாசிவ்க்கு லெட்டுன்னு ஆரம்பிக்கணும். நெகட்டிவாக வந்துச்சு டோன்ட்னு வந்துச்சுன்னா லெட் நாட் அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஸோ வில் see few more sentences. Give me water. Let me be given water. Say the prayers. Let the prayers be said. Speak the truth. Let the truth be spoken. Don't disturb him. Let him not be disturbed. Please lend your bike. Please let your bike be lent. Don't pluck the flowers. Let not the flowers be plucked. இப்போ ப்ளீஸ் வச்சு வந்துச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் pluck the flowers. Please let not the flowers be plucked. அப்போ ப்ளீஸ் வந்து அப்படியே ப்ளீஸை போட்டு ப்ளீஸுக்கு அப்புறம் லெட்.
So I hope you understood. Quiz. Change passive voice to active voice. Question 1. The door had been knocked by someone. 2. She was praised by the teacher. 8. The poor should be helped by us. 4. He was being awarded a prize by the government. 10. My uncle will visit me on my birthday. So here you can see all the 5 questions together. Change from passive to active. I hope you'll try your best to get 5 plus 5, 10 marks. All the best. Thank you.